மாதிரி தமிழக அரசுடைய சீரிய நடவடிக்கையால் தற்போது விபத்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. கடந்த 4 வருஷமா 300க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்த ஒரே ரோடு அப்படின்னா இந்த ரோட சொல்லலாம். இந்த ரோட பத்தி பல செய்திகள்லையும் நியூஸ் பேப்பர்லையும் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். அந்த ரோட்ல தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப கவனமா போகணும். அதாவது இந்த ரோட கோஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்றாங்க. கோஸ்ட் ரோடு அப்படின்னா பேய்கள் வாழ்ற நடமாடுற ரோடு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இதை இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இது மேடு பள்ளங்களா இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சாதாரணமா தானே ரோடு மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஏறி வந்துருவாங்க, ஹில்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லி. ஆனா அது மைனூட்டான ஒரு ஹில்ஸ். அப்படி ஏறும்போது வேக்கம் இல்லாம பிரேக் நிக்காம அடுத்த வண்டிகள்ல போய் பள்ளத்துல போய் இறங்கி முட்டிடுது. அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குது. இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த பாதைகள்ல தான் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குது. வேக்கம் இல்லாம அடுத்த வண்டிகள்ல போய் முட்டிடுற மாதிரி. அதனால பாருங்க, பல இடங்கள்ல கட் அவுட்டு, பேனரு, போர்டு, இந்த மாதிரி பலது வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்தி. அதே மாதிரி இதுல பாருங்க, சைட்ல இந்த கீர்ல போங்க, செகண்ட் கீர்ல தான் இப்ப போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போட்டு வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா செகண்ட் கீர்ல தான் போங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீடும் பாருங்க, 30 கிலோமீட்டர்ல மட்டுமே போங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா, 2வது கீரில் செல்ல. இந்த சாலைகள்ல அதிகமான விபத்து லாரிகளால தான் ஏற்படுது அப்படிங்கறதும் ஒரு விஷயம். நீங்க சாலைகளவே பார்க்கலாம். இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, மஞ்சள் கலர்ல இருக்கிற இது மாதிரி கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா அபாயகரமான ஒரு சாலை அப்படிங்கறத குறிக்கும். மஞ்சள் கலர்ல இருக்கிறது. அதே மாதிரி அந்த சைடுல கோடு 2 பக்கம் போட்டு பாத்தீங்களா, இது மாதிரி கோடு இருந்தா இந்த இடத்துல விலகக்கூடாது. அதாவது ஒரு வண்டி இருக்கும்போது முந்தி செல்லக்கூடாது அப்படிங்கறது இந்த கோடு குறிக்கும். சென்டர்ல இருக்கிற கோடு. நம்ம நெடுஞ்சாலைகள்ல சாதாரணமா கோடு விட்டு விட்டு இருக்கும், அந்த மாதிரி இருந்தா விலகிக்கலாம். ஆனா இதுல பாருங்க, ரொம்ப மைனூட்டா மஞ்சள் கலர்ல இருக்கு. அப்ப ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு கோடு. சாதாரணமா இந்த மாதிரி கோடுகளை எந்த சாலைகளையும் நம்ம பார்க்க முடியாது. தொப்பூர் கனவையில இந்த சாலைகளை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த கோடுவோட கிராஸா இருக்கு பாத்தீங்களா, இது வைப்ரேஷன் ஆகுறது. நம்ம டிரைவர்கள் தூங்காம வைக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி ஒரு 5 கோடு இருக்கும். அப்படி போகும்போது நம்ம வண்டியை வைப்ரேஷன் ஆகும், கடற்கடன் ஆகும். இப்ப பாருங்க, வைப்ரேஷன் ஆகுதா, 5 கோடு 6 கோடு தொடர்ந்து இருக்கு. இது மாதிரி பாருங்க, இந்த சாலைகள் ஃபுல்லா கோடுகளால நிரப்பப்பட்டு இருக்கு. ஓட்டுநர்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது அப்படின்னா இந்த தொப்பூர் கணவாய் சாலை அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி வந்துட்டு போறவங்களுக்கு இது சாதாரணமா இருக்கலாம். முதல் முறையா இந்த ரோட்ல வர்றாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாவே வரணும். நீங்க சரியா வரலாம், ஆனா பின்புறமோ இல்ல முன்புறமோ வர்றவங்க போறவங்க கொஞ்சம் அசாத்தியமான ஒரு டிரைவரா இருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு விபத்துல போய் நின்றும். இப்ப 30 கிலோமீட்டர் போங்க ஸ்பீடு அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோடு போட்டுருக்காங்க பாத்தீங்களா. அப்ப இப்படி இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப கவனமா வர வேண்டிய ஒரு சாலை. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் கோடுலாம் இல்ல, வெள்ளை கலர் கோடு மட்டும்தான் இருக்கு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த பிட்டா இருக்கிற கோடு வந்துருச்சு. இனிமேல் சாதாரணமா போய்க்கலாம் அப்படிங்கிறதா. இந்த சாலையை கடந்து வந்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிறது இந்த டிரைவருடைய ஒரு மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கிற வேண்டிய ஒரு சாலை. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா போய்க்கிறாங்க. இது மாதிரி இன்னும் பல்வேறு தகவல்களை நம்ம உங்களுக்கு தொடர்ந்து நம்ம கொடுக்கறது தயாரா இருக்கும். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ செஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.